அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கொஷின் ஏரியா அப்படின்ற ஒரு பிரிவு வந்து நம்ம போயிட்டுருக்கு நம்மளுடைய யூடியூப் சேனலில். ஸோ வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கிற 6வது பாடம் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழ்நாட்டில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்றத வந்து நம்ம இப்போது டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதுலேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்லேருந்து 2 கொஷின் வருங்க. அதனால் வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் இயர்ஸ் வைஸாக இருக்கும். அதை ஒட்டி நம்ம வந்து என்ன கதை நடந்திருக்கு அப்படின்றத அப்படியே பார்த்துட்டே போயிடுவோம், ஓகேங்களா? சரி, வாங்க போகலாம். 1529 அந்த வருஷத்தில் விஸ்வநாத நாயக்கர் அப்படின்ற ஒருத்தர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருடைய அமைச்சர் அரிசேனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருடைய உதவியோடு பாளையம் அப்படின்ற ஒரு முறையை வந்து கிரியேட் பண்ணுறார். 1529 விஸ்வநாத நாயக்கர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அரிசேனர் என்பவருடைய உதவியோடு பாளையம் அப்படின்ற ஒரு முறையை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அதன் பிறகு வந்து பூலித்தேவர் அவங்களாம் வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணுவாங்க. ஏன்னா வரி கொடுக்க மாட்டாங்க. இவங்க வந்து அவங்களுடைய இடத்த வந்து ஆக்குபைட் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அதனால் வந்து நடந்த ஒரு விபரீத முடிவுகளால் பூலித்தேவர் தான் முதல்ல வந்து ஆங்கிலேயரை வந்து எதிர்ப்பார், ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. ஸோ பூலித்தேவர்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1755 1767 அவருடைய போராட்ட காலத்தை வந்து இது வந்து குறிக்குது. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, மார்ச் மாதம் 1755 மாபுஸ்கான் அப்படின்ற ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னா, பூலித்தேவர் இருக்கிற திருநெல்வேலி அந்த பக்கம் வந்து படையெடுத்து வருவார். ஸோ மார்ச் மாதம் 1755 மாபுஸ்கான் வந்து திருநெல்வேலியில் வந்து படையெடுக்கிறாரு. ஸோ அதன் விளைவாக வந்து அவர் வந்து மதுரையை வந்து கைப்பற்றுவார். ஸோ 1761 மே 16 1761 மே 16 நெற்கட்டும் செவல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த நெற்கட்டும் செவல், வாசுதேவநல்லூர், பனையூர், இது எல்லாமே வந்து யாரால் வந்து கைப்பிடிக்கப்படும் சொன்னால் யூசுஃப் கான் அப்படின்றவரால் வந்து அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து போய்டும். ஃபஸ்ட்டு மாபுஸ்கான் வருவார். அதன் பிறகு அவர் வந்து திரும்ப அழைச்சிப்பாங்க. அதுக்கப்புறம் யூசுஃப் கான் அப்படின்ட்டு அனுப்புவாங்க. அவர் தான் வந்து 1761 மே மாதம் 16 நெற்கட்டும் செவலும், வாசுதேவநல்லூரும், பனையூர் என்ற ஒரு 3 ஊரை வந்து ஆக்கிபைட் பண்ணி அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்து கொண்டு வருவார். அடுத்த இயர் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1764 யூசுஃப் கான் மேலே நம்பிக்கை துரோகம் வந்து சொல்லுவாங்க. ஏன்னா இவரே வந்து அந்த அரசாங்கம் செய்கிற வேலையை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து மக்களாண்ட இவரே வந்து ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அது வந்து ஆங்கிலேய அரசுக்கு வந்து தெரிஞ்சு என்ன பண்ணுவாங்கன்னா, யூசுஃப் கான் மேலே நம்பிக்கை துரோக சட்டம் வந்து போட்டு அவரை வந்து சாவடிச்சிடுவாங்க. அதன் பிறகு பூலித்தேவர் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெற்கட்டும் செவலை வந்து மீண்டும் வந்து கைப்பற்ற வருவார். இதே வருஷம் தான் 1764, அதே வருஷம். அதன் பிறகு 1767 கேப்டன் கேம்பல் அப்படின்றவருக்கும் பூலித்தேவருக்கும் வந்து சண்டை நடைபெறும். அந்த சண்டையில் வந்து கேப்டன் கேம்பல் தான் ஜெயிப்பார். அதன் பிறகு நாடிழந்த நிலையிலேயே பூலித்தேவர் வந்து இறந்துருவாருங்க. ஸோ பூலித்தேவரில் இயர் வைஸாக கேட்டோன்னா இந்த கொஷின்ஸ் தான் வந்து கேட்க முடியும். ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து வேலுநாச்சியாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வேலுநாச்சியாருடைய காலம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1730 1796 இதுதான் வந்து வேலுநாச்சியாருடைய காலமாக வந்து இருக்குது. இது வந்து அவருடைய வாழ்நாள் முழுவதும். 1772 ஆர்காட் நவாப் அவரும் அப்புறம் வந்து கர்னல் பாஞ்சோர் இவங்க 2 பேரும் சேர்ந்து காளையார் கோவில், அதாவது அவங்க ஹஸ்பண்டோடைய ஊர், ஓகேங்களா, அங்கே போயிட்டு வந்து சண்டை போட்டு வேலுநாச்சியாருடைய கணவரை வந்து சாவடிச்சிருவாங்க. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான இது வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க நம்மளுடைய புக்கில். அதுக்கப்புறம் வந்து அவங்க 1780 வந்து திரும்பவும் வந்து சிவகங்கையை வந்து மீட்டு இருப்பாங்க. அது வந்து வேறு புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவர் 1790 1799 வரைக்கும் இவருடைய போராட்ட காலம் வந்து இருந்திருக்கும். 1781 கம்பெனி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நவாப் உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்தும். அந்த நவாப் உடன்படிக்கைப்படி தான் திப்பு சுல்தான் வந்து வரி கட்டுற மாதிரி இருக்கும். திப்பு சுல்தான் என்ன பண்ணுவார்னா, நான் வந்து எனக்கு கீழே இருக்கிற பாளையங்கள் வந்து நீ வரி வசூல் வந்து பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலேயர்கிட்ட வந்து அந்த உரிமையை வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க உரிமை கொடுத்தாலும் அவங்க பாளையக்காரர்களை வந்து ரொம்ப கேவலமாக நடத்துறது, அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அதேமாதிரி வரியும் வந்து அதிகமாக கேட்பாங்க, சரியான மரியாதையெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து கோபம் பெற்ற பாளையக்காரர்கள் தான் அதனுடைய விளைவுகளால் தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த ஆங்கிலேயர்களை வந்து எதிர்த்து வந்து போராடுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து 1798 3310 பக்கோடாக்கள் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கொடுக்குற மாதிரி இருந்தது, ஓகேங்களா. 1798 ஆகஸ்ட் மாதம் 18 வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கும் ஜாக்சன் இவங்க 2 பேருக்கும் என்ன நடக்குதுன்னா, ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கம் இருந்தது.
ஸோ அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அவங்க சந்திக்கல, அது வந்து தவறிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா 1798 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி ஜாக்சன் வந்து ராமநாதபுரத்தில் வந்து சந்திக்கிறார். யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன். கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் நிற்க வச்சு பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கைது பண்ணுற மாதிரி இருக்கிறதுல அப்புறம் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அதுக்கு வந்து அவருடைய அமைச்சர் வந்து கைது பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து 1798 டிசம்பர் 15ஆம் தேதி ஆளுநர் முன் ஆஜராகி நடந்தவற்றை எல்லாத்தையும் வந்து அவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து சொல்கிறாருங்க. அதன் பிறகு தான் என்ன ஆகுதுன்னா 1799 மே மாதம் வந்து வெல்லஸ்லி வந்து நிர்ணயிக்கிறாங்க. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை படைகள்லாம் திருநெல்வேலிக்கு வந்து செல்ல உத்தரவு. ஏன்னா இவர் என்ன பண்ணுவார்னா, இவருக்கு வந்து மருது சகோதரர்களோட கூட்டமைப்பு வந்து அமைச்சுக்கிட்டு ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து கிளர்ச்சி பண்ணலான்னு சொல்லிட்டு ஈடுபடுவார். அதுக்கு வந்து சிவகிரி பாளையம் வந்து என்ன பண்ணுவார்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு வந்து ஈடுபாடு கொடுக்காது. ஸோ அதனால் நான் சிவகிரி பாளையத்தின் மீது வந்து நம்ம வந்து போர் தொடுக்கலான்ட்டு போகும்போது சிவகிரி பாளையத்திற்கு ஆதரவாக வந்து வரி கட்டுறாங்கல்ல அவங்க ஆங்கிலேயர்களுக்கு. ஸோ அதனால் வந்து சிவகிரி பாளையத்துக்கு ஆதரவாக வெல்லஸ்லி பிரபு வந்து இங்கே இருக்கிற படைகள்லாம் வந்து திருப்பி விடுவார். ஸோ இதெல்லாம் வந்து அப்போ நடக்கும். ஓகேங்களா. 1799 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி வந்து கட்டபொம்மனை வந்து சரணடைய வந்து நிபந்தனை வந்து சொல்கிறாங்க. பட் கட்டபொம்மன் வந்து சரணடைய மாட்டார். ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி முழு படையும் வந்து எங்கே வந்து நிற்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சி முன்னாடி வந்து நிற்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து என்ன நடக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 13ஆம் தேதி சிவசுப்பிரமணியம் நாகலாபுரத்தில் வந்து தூக்கு. அக்டோபர் 16ஆம் தேதி வந்து கயத்தாரில் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை வந்து தூக்கில் வந்து போடுவாங்க. ஸோ இந்த டேட்லாம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒன்லி இயர்ஸ் அண்ட் டேட் எல்லாமே வந்து நம்பர்ஸ் நம்ம மறந்துக்கிட்டே இருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அதனால் வந்து இப்படி கிரியேட் பண்ணியிருக்கோம். அடுத்துட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள். அடுத்து நம்ம யார் பார்க்க போகிறோம்? மருது சகோதரர்கள் வந்து பார்க்க போகிறோம். மருது சகோதரர்கள் வந்து ஒரு கூட்டமைப்பு வந்து ஏற்படுத்துகிறாங்க. யாருக்கு எதிரான கம்பெனிக்கு எதிராக வந்து ஒரு கூட்டமைப்பு ஒரு கிளர்ச்சி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு ஏப்ரல் மாதம் 1800 இந்த டைமில் வந்து ஒரு கூட்டணி ஏற்படுத்தி கம்பெனிக்கு எதிராக வந்து ஒரு கிளர்ச்சியை வந்து ஏற்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ரெடி பண்ணுறாங்க. ஓகேங்களா. அப்போது ஜூன் மாதம் 1800 அந்த வருஷத்தில் கோயம்புத்தூரில் வந்து ஒரு எழுச்சி வந்து நடைபெறுது. இது ரொம்ப வேகமாக பரவி ராமநாதபுரம், திருச்சி இங்கெல்லாம் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. ஓகேங்களா. அப்புறம் 1801 பிப்ரவரி மாதம் ஓமைத்துறையும் செவத்தையாவும் வந்து பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. 1801 பிப்ரவரி மாதம் வந்து ஓமைத்துறையும் செவத்தையாவும் பாளையங்கோட்டையிலேருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. அப்புறம் வந்து காலின் மெக்கேலே வந்து மீண்டும் வந்து பாஞ்சாலங்குறிச்சியின் மீது வந்து முற்றுகை வந்து வைப்பார். அதே 1801 ஏப்ரலில். 1801 ஜூன் மாதம் வந்து திருச்சி பேரறிக்கை அப்படின்றது, திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படின்றது வந்து கிரியேட் பண்ணி ஸ்ரீரங்கம் கோயில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கோயில்லையும் அப்புறம் வந்து திப்பு சுல்தானுடைய மதில் சுவர்களையும் வந்து ஒட்டுவாங்க. அதன் பிறகு மே மாதம் 1801 வருஷத்தில் தஞ்சை திருச்சி கலகக்காரர்கள்லாம் வந்து தாக்குதல் வந்து நடைபெறும். ஓகேங்களா. அப்புறம் வந்து 1801 அக்டோபர் 24 அந்த டைமில் மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூர் கோட்டை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து தூக்கில் போடுவாங்க. இந்த டேட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. 1801 அக்டோபர் 24 1801 அக்டோபர் 24 மருது சகோதரர்கள் வந்து திருப்பத்தூரில் வந்து தூக்கு. 1801 நவம்பர் மாதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா 16ஆம் தேதி ஊமைத்துறையை வந்து செவத்தையாவும் வந்து தலையை வந்து துண்டிக்கப்படும். பாஞ்சாலங்குறிச்சி வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தலையை வந்து துண்டிப்பாங்க. ஸோ இது வந்து நடக்கும். அடுத்தது 1801 ஜூலை 31ஆம் தேதி வந்து எல்லாமே முடிஞ்சிட்டு பிறகு கர்நாடக உடன்படிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உடன்படிக்கையை வந்து ஏற்படுத்துவாங்க. ஓகேங்களா. இது வந்து மருது சகோதரர்கள் ஊமைத்துறை அவங்களாம் வந்துடுவாங்க. இப்போ அடுத்து நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலையை வந்து பார்க்க போகிறோம். இவர் வந்து 1756 1805 அந்த காலகட்டத்தில் வந்து இருந்திருப்பார். 1800 இவரை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக 10th புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்றத நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ 1805 ஜூலை 31ஆம் தேதி வந்து சங்ககிரி கோட்டையில் வந்து ஒரு தூக்கு போடுவாங்க. ஓகேங்களா. இதுதான் அதில் வந்து இயர் வைஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் கண்டென்ட் வந்து கான்செப்டாக இருக்கும். ஓடாநிலைன்ற இடத்துல வந்து போர் புரிஞ்சிருப்பார். அப்புறம் வந்து சமையல்காரனால் வந்து காட்டி கொடுத்துருப்பட்டிருப்பார். இதெல்லாம் வந்து டைலாக்லாம் வந்து அவர் நிறைய நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள். அடுத்தது வந்து வேலூர் புரட்சி. ஸோ வேலூர் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 1806 வந்து நடைபெற்றது. எப்போ வந்து நடைபெற்றது? 1806 வந்து வேலூர் புரட்சியானது வந்து நடைபெற்றது. கிழக்கிந்திய கம்பெனி வந்து 1792 திப்பு சுல்தான் வந்து என்ன பண்ணுறதுன்னா சேலம், திண்டுக்கல் அந்த டைமில் வந்து நம்ம இது பண்ணியிருக்கோம். 1799 ஆங்கிலேய மைசூர் போர் அப்படின்றது வந்து நடைபெறும். அதில் வந்து கோவையை வந்து இணைச்சிருப்பாங்க.
1798 தஞ்சை வந்து இறையாண்மையை விடுத்து கப்பம் கட்டும். ஓகேங்களா, அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1805 வந்து பஞ்சம் வந்து இருக்கும். ஸோ அதன் காரணமாக எல்லாமே வந்து கீழ்ப்படுகிற நிலைமைக்கு வந்து வந்துடுவாங்க. 1806 ஜூலை 10 வந்து என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த வேலூர் புரட்சியானது வந்து வெடிக்கும். ஓகேங்களா, அதில் ரொம்ப முக்கியம் இந்த டேட் தான். 1806 ஜூலை 10 இப்போ தான் வந்து புரட்சி வந்து வெடிக்கும். அதில் 23வது படைப்பிரிவில் இருக்கிற 2 பட்டாளம் சுபேதார் ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, ஜமேதார் ஷேக் ஹுசைன், இவங்க தான் அந்த புரட்சிக்கான மொத்த கழகத்தையும் வந்து உள்ளே வந்து ஏற்படுத்துவாங்க. ஃபஸ்ட்டு பிரிவில் இருக்கிற ஃபஸ்ட்டு பட்டாளத்தில் 2 சுபேதார் ஷேக் ஆசிமும் வந்து இந்த புரட்சியெலாம் வந்து இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து இதன் மூலமாக வந்து கொல்லப்படுவாங்க. அதன் பிறகு வந்து கில்லப்சி இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அறிக்கை வந்து போகும். அதன் பிறகு அவர் வந்து உள்ளே இருக்கிற எல்லாரையும் வந்து சுட்டு தள்ளுவார். இதுதான் வந்து வேலூர் புரட்சியில் வந்து நடக்கும். ஓகேங்களா, டீட்டெயிலான இது வந்து நீங்கள் புக்கு படித்தா மட்டும்தான் கிடைக்கும். இது எக்ஸாம் ஓரியன்டாக கொஷின் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இயர்ஸ் வைஸ் கொஷின் பாயிண்ட். ஸோ அதுக்கு மட்டும்தான் நான் இயர்ஸ் மட்டும்தான் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இதை ஒரு வாட்டி பார்த்துட்டு இந்த 6வது லெசனை நீங்கள் மீண்டும் போயிட்டு புக்கில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.